இன்றைக்கி நம்ம வந்து அத்திப்பழம் ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் வந்து 8 பழம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா வந்து 1 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். அப்புறமா வந்து நாட்டு சக்கரை பாங்க அதுக்கு போய் இன்றைக்கி வந்து நம்ம அத்திப்பழ ஜூஸில் வந்து இந்த 8 அத்திப்பழத்தை வச்சு நம்ம வந்து எப்படி இந்த 1 டம்ளர் பால் வச்சு எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம காமிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த அத்திப்பழத்தில் இப்படி நம்ம வந்து மேல் தோலையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு போட்டுட்டு இப்படியே ஒவ்வொரு பழமும் நம்ம வந்து தோலை வந்து நீக்கிடணும். கையிலேயே நம்ம நீக்கலாம். இதுக்கு வந்து கத்தி கூட வேண்டியதில்லை. இப்படி கையில் நீக்கிட்டு இப்படி ரெண்டாவது பார்த்து எதாவது இருக்கா, பூச்சி இது எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போட்டுக்கணும். மேலே இருக்கிற இந்த கருப்பு கலர் எல்லாம் எடுத்து போட்டுடணும். இப்போ வந்து நம்ம 8 பழத்தையும் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து 1 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். இது வந்து 100 கிராம் வரும். அதை வந்து இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு 1 டம்ளர் பால் வந்து நான் வந்து காய்ச்சி ஆறணும். நல்லா ஆறின பிற்பாடு நான் ஊற்றிருக்கிறேன். அது கூட அதே மாதிரி 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை 1 ஸ்பூனு போட்டுக்கிறேன். வெள்ளை சக்கரை போட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேன். போட்டு இப்படி நான் வந்து இப்போ வந்து நல்லா அடித்தாச்சு. இதை வந்து வடிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்சியில் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து 2 குடிச்சு காட்டுறேன். ஃபுல்லாக குடிச்சிடு. ரொம்ப நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குது. நீங்க குடிச்சிடு. நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் குடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த அத்திப்பழ ஜூஸில் வந்து ரத்த விருத்தி நம்மளுக்கு உண்டாகும். அதனால் நம்மளுக்கு சரீரத்தில் நல்லா பலம் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் அத்திப்பழ ஜூஸு செஞ்சு பாருங்க.